சமீபத்தில் தான் சரிகமபாவினுடைய சீனியர் சீசன் 5 வந்து முடிவடைஞ்சிருந்தது. அதில் வந்து இப்போது சுஷாந்திகா அவர்கள் வந்து முதல் பரிசை வாங்கியிருந்தாங்க. இந்த சூழலில் அதை பற்றி நிறைய பேர் வந்து தொடர்ந்து பேசி வந்துட்டு இருந்தாங்க. என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது எஸ்பி சரண் அவர்களும் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவருமே லைவ் வந்திருக்காராம். இந்த சீசன் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் வந்து ரொம்பவே அழகாக பாடியிருந்தாங்க. அதனால் இப்போது இந்த சீசனில் பாடினவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் நல்லா, அதாவது ஃபஸ்ட்டு வாங்கினவங்க மட்டும்தான் முன்னேறி வர முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் நிச்சயமாக அடுத்தவங்கள அடுத்த சீசனில் நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுடைய ஸ்பெஷலை காட்டி வந்துட்டே இருந்தாங்க. அழகாகவே பாடி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் சுஷாந்திகா அவர்கள் அன்றைக்கி எல்லாரை விட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க முதல் பரிசை வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான், அதை தவிர வேறு எதுவும் அங்கே நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எஸ்பி சரண் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், உள்ளே பாலிடிக்ஸ் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் காரணமே கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்கவுங்க பாடினதன் அடிப்படையிலையும் மக்களிடையே கிடச்சிருக்கக்கூடிய ஓட்டுகளின் அடிப்படையிலையும் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் யார் அப்படின்றத நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற எஸ்பி சரண் அவர்கள். அவருமே ஜட்ஜாக இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோட தொடர்ந்து இன்னும் நிறைய வந்து பார்த்தோன்னா இதே போல் இளைஞர்கள் வந்து வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்றதான் உண்மை. இதில் நிறைய பேர் வந்து பாடி அதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு உயரத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் இயக்கக்கூடிய ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அதாவது அவர் தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தில், அதில் பார்த்திபன் அவர்கள் தான் இயக்குனராக இருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்போது அவர் இல்லை இயக்குனர் அப்படின்னும், பார்க்கிங் திரைப்படத்தை இயக்கிய ராம்குமார் தான் இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்க போகிறார்ன்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. ஏன்னா சிம்பு அவர்கள் கூட அவர் இணைந்து படம் எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த கதை தலைவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கமலஹாசன் அவர்களிடம் சொல்ல, இப்போ அடுத்ததாக அந்த கதையை ரஜினி அவர்களிடம் சொல்ல போய் அந்த கதையும் பிடிச்சி போய் இப்போ எடுக்க போகிறாங்க ராம்குமாரை வச்சு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது. என்ன கதையாக இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.